ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சர்ச்சை. பரிசோதனை கூடுமா இந்தியா? சில தினங்களுக்கு முன்பாக வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் போன்விட்டா உள்பட ஆரோக்கிய பானங்கள் என இதுவரை அழைக்கப்பட்டு வகைப்படுத்த இனிமேல் அப்படி குறிப்பிடக்கூடாது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டது. மேலும் ஹெல்த் ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் என்ற பிரிவுகளை தங்களது இணைய தளங்களில் இருந்து அகற்றுமாறு அனைத்து காமர்ஸ் நிறுவனங்களையும் கேட்டுக்கொண்டது. இதைத் தொடர்ந்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் பால், தானியங்களை அல்லது மால்ட் கலந்த பானங்களை ஆரோக்கிய பானங்கள் என்கிற பிரிவின் கீழ் குறிப்பிடக்கூடாது என்ற நெறிமுறையை அனைத்து காமர்ஸ் தளங்களுக்கும் அனுப்பியது. போன்விட்டாவில் அதிக அளவு சர்க்கரை இருப்பதாகவும் இதனால் குழந்தைகளின் உடல் நலத்திற்கு தீங்கு ஏற்படுவதாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசின் அறிவிப்பு இந்த துறை நிறுவனங்களுக்கு நெருக்கடியாக அமைந்துள்ளது. சமூக ஊடகங்களில் பரவலாக அறியப்படுகிற 32 வயதான ஹெவன் ஹீமத் சிங்கா போன்விட்டாவில் அதிக சர்க்கரை இருக்கிறது என்று யூடியூபில் கடந்த ஆண்டு வெளியிட்ட காணொலி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. சாக்லேட் தயாரிப்பு நிறுவனமான மாண்டலேஸ் குழுமத்தை சேர்ந்த கேன்பரஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிற குழந்தைகளால் அதிகம் விரும்பி அருந்தப்படும் போன்விட்டாவில் அதிகப்படியான சர்க்கரை இருப்பதாகவும் இது குழந்தைகளை நீரிழிவு நோய்க்கு தயார்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் மிகவும் பரவலாக பகிரப்பட்டது. இதைத் தொடர்ந்து இப்போது விவாதத்துக்கும் விசாரணைக்கும் உள்ளாகி இருப்பது நெஸ்லே இந்தியா தயாரித்து சந்தைப்படுத்தி வரும் செர்லாக் என்கிற குழந்தைக்கான உணவுப் பொருளாகும். 2026ஆம் ஆண்டில் இதன் இந்திய விற்பனை $250 மில்லியன், உலகளவில் விற்பனை $1 பில்லியன். இதில் ஒரு பரிமாணலுக்கான அளவில் 2.2 கிராம் சர்க்கரை கலந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற வளர்ந்த நாடுகளில் விற்பனையாகி வரும் இந்த பொருளில் சர்க்கரையின் அளவு மிகவும் குறைவு என்றும் குறைந்த வருமானம், நடுத்தர வருமானம் கொண்ட வளர்ந்து வரும் நாடுகளில் விற்பனையாகும் இந்த பொருளில் சர்க்கரை அளவு அதிகம் எனவும் தற்போது சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக விசாரணை நடத்த இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்திற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே இந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனம் ஹார்லிக்ஸ், பூஸ்ட் போன்ற தனது பிராண்டுகளில் இருந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் என்ற வார்த்தையை நீக்கியுள்ளது. இவற்றிற்கு ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷனல் ட்ரிங்க்ஸ் என பெயரிட்டுள்ளது. இது குறித்து மேலாண்மை ஆலோசனை நிறுவனமான தேர்ட் ஐசைட் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியான தேவாங்ஷு தத்தா கூறுகையில், இந்தியா வளர்ந்து வரும் சந்தையாக இருப்பதால் வளர்ந்த நாடுகளில் சந்தைப்படுத்த முடியாத தரம் குறைந்த பொருட்களும் செயல்முறைகளும் இந்தியாவில் புகுத்தப்படுகின்றன. இந்திய நுகர்வோர்கள் சமூக ஆர்வலர்களிடமிருந்து மட்டுமல்லாமல் வளர்ந்த பொருளாதார நாடுகளில் செயல்பட்டு வரும் சமூக ஆர்வலர்களிடமிருந்தும் தகவலை பெற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது அவசியமாகிறது என்றார். இவ்வளவு நாட்களாக போன்விட்டாவும் செர்லாக்கும் மக்களிடையே பரவலாக பயன்பாட்டில் இருந்து வந்த தயாரிப்புகள் தான். இவற்றின் சர்க்கரை அளவை முதலிலேயே அரசு ஆய்வு செய்யவில்லையா? சர்ச்சை ஏற்படும் சமயத்தில் மட்டும்தான் அரசு நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் பரவலாக முன்வைக்கப்படுகின்றன. நிறுவனங்கள் பொறுப்பில்லாமல் லாபம் ஈட்டுவதை மட்டும் இலக்காக கொண்டு தங்களது தயாரிப்புகளை சந்தைப்படுத்துவது மிகவும் மோசமான போக்கு. இந்த போக்கை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்வது அவசியம். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை என்றும் இயற்கையான முறையில் கிடைக்கும் பொருட்களை உட்கொள்வது அனைவருக்கும் ஆரோக்கியமானது என்றும் மருத்துவ உலகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. விளம்பரங்களை கண்டு ஏமாறாமல் சிந்தித்து நுகர்வோம். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.